ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதியை சகஜ ரீதியில் அடைவதற்கான சில விதிமுறைகள். நாள் 12 ஸ்திதி 6. அப்பியாசம் 1. ஆத்மாக்களின் வீடு மற்றும் ஆத்மாக்களின் தந்தை சிவபாபாவை நினைவு செய்வது. நாம் நமது வீடு மற்றும் பரமதந்தை பரமாத்மா பற்றி நன்றாக அறிந்து கொண்டு உள்ளோம். 30 நிமிடங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் இந்த சரீரமாகிய வாடகை வீட்டை விட்டு செம்பொன் நிற பிரகாசம் நிறைந்த உலகமாகிய நமது உண்மையான வீட்டிற்கு செல்வோம். அங்கே சென்று சேர்ந்து எல்லையற்ற சாந்தியின் அனுபவம் செய்வோம் மற்றும் நம்முடைய பரமபிதா பரமாத்மாவை சிவ பாபாவை சந்தித்து அவரிடமிருந்து எல்லையற்ற அன்பு மற்றும் சாந்தியின் அனுபவம் செய்வோம். நல்லது. இப்போது அப்பியாசத்தின் பக்கம் செல்வோம். ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். அனுபவம் செய்யுங்கள். நான் ஆத்மா. இந்த சரீரமாகிய வாடகை வீட்டில் அமர்ந்துள்ளேன். இப்போது இந்த சரீரத்தில் இருந்து வெளியேறி உங்களுக்கு மிகவும் பிரியமான அந்த மாதிரி ஓரிடத்திற்கு சென்று விடுங்கள். உதாரணமாக மொட்டை மாடி அல்லது வேறோர் அழகிய இடத்திற்கு. அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். ஆத்மாவுக்கு சரீரம் என்ற வீட்டிலிருந்து முற்றிலும் தொடர்பு விட்டு போய்விட்டது. அதாவது ஆத்மா சரீரத்திலிருந்து வெளியேறிவிட்டது என்பதாக அனுபவம் ஆக வேண்டும். அந்த மாதிரி மிக நன்றாக அனுபவம் செய்யுங்கள். இப்போது சங்கல்பம் செய்யுங்கள். நான் இங்கிருந்து பரந்தாமமாகிய வீட்டிற்கு சென்று கொண்டு இருக்கிறேன். அனுபவம் செய்யுங்கள். ஆத்மாவாகிய எனக்கு இந்த ஸ்தூல சாக்கார உலகத்துடனான தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டது. பத்து நிமிடங்கள் நிர்சங்கல்ப அவஸ்தாவின் ஸ்திதியில் சென்று விடுங்கள். எந்த ஒரு சங்கல்பமும் எழ வேண்டாம். குறிப்பு: இவ்விதமாக நிராகாரி ஸ்திதியில் நிர்சங்கல்ப அவஸ்தாவில் நிலைத்திருப்பதற்கான அப்பியாசம் செய்வதுதான் அசரீரி நிலையின் அப்பியாசம் என சொல்லப்படுகிறது. இந்த அப்பியாசம் மிகவும் மகத்துவம் நிறைந்ததாகும்.
அடிக்கடி பாபா சொல்லுகிறார், குழந்தைகளே, சப்தத்திற்கு அப்பால் சென்று விடுங்கள். இந்த அபியாசத்தின் மூலம்தான் நாம் சப்தத்தை கடந்த ஸ்திதியில் அனுபவம் செய்ய முடியும். ஆத்மீக ஸ்திதியில் சரீரத்தில் இருந்து கொண்டே சரீரத்தை வாடகை வீடு என உணர்வதால் நிர்சங்கல்ப அவஸ்தாவின் அனுபவம் செய்ய முடியும். ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதால் சப்தத்தை கடந்த ஸ்திதியில் செல்வது மிக சுலபமாக ஆகிவிடும். யோகத்தின் ஆதாரமே ஆத்மீக ஸ்திதிதான். நல்லது, இப்போது அபியாசத்தின் பக்கமாக முன்னேறி செல்வோம். நிர்சங்கல்ப அவஸ்தாவின் அபியாசத்திற்குப் பிறகு பரந்தாமத்தில் தன்னுடைய பரலௌகிக தந்தை சிவபாபாவை பாருங்கள், அனுபவம் செய்யுங்கள். பாபா ஒரு மகா ஜோதியின் ரூபத்தில் இருக்கிறார் மற்றும் அவரது பிரகாசத்தின் கிரணங்கள், முடிவற்ற சக்தி, எல்லையற்ற அன்பு மற்றும் பவித்திரதாவின் பிரகாசம் ஒளியினால் நிரம்பியுள்ளது. அவர்தான் என்னுடைய பரலௌகிக தந்தை மற்றும் நான் அவருடைய ஒரே ஒரு தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தை. அவருக்கு அருகில் செல்லுங்கள். அவருடைய அன்பெனும் மடியில் நிறைந்து விடுங்கள். சில வினாடிகளுக்கு இந்த அலௌகீக கணத்தின் அனுபவத்தில் மூழ்கிவிடுங்கள். அன்புக்கடல் சிவபாபாவின் பவித்திர அன்பின் கிரணங்களை தனக்குள் நிறைத்துக்கொண்டே செல்லுங்கள். பாபாவுக்கு என் மீது மிக ஆழமான அன்பு உள்ளது. அந்த அன்பில் நான் என்னையே பலியிட்டு ஓர் அலௌகிக்க ஆனந்தத்தின் அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறேன். பாபாவுக்கும் தனக்கும் இடையில் நடைபெறும் இந்த அன்பு சந்திப்பில் கொஞ்ச நேரம் மூழ்கிவிடுங்கள். சில கணங்களுக்கு அனைத்தையும் மறந்து அன்பில் மூழ்கிவிடுங்கள். இந்த அலௌகீக அன்பு சந்திப்பில் நான் மற்றும் பாபா, வேறு எந்த சங்கல்பமும் இல்லை. இப்போது மனதில் பிரபுவின் அன்பை எடுத்துக்கொண்டு சாகார சிருஷ்டிக்கு திரும்பி வாருங்கள். குறிப்பு: சில மனிதர்களின் எண்ணமாக உள்ளது, பரந்தாமத்திலோ ஆத்மா சங்கல்பமின்றி இருக்கிறது. பிறகு பரந்தாமத்தில் சென்று பாபாவுடன் இந்த மாதிரி அனுபவம் எப்படி செய்ய முடியும்? இதுவோ வெறுமனே புரிந்து கொள்வதற்கான விஷயம் அல்லது அனுபவம் செய்வதற்கான விஷயம். இவ்வளவுதான் அப்பியாசம். இந்த அப்பியாசத்தின் அனுபவம் பரந்தாமத்தில் சென்று செய்ய முடியும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் புரிதல் மட்டும் வேண்டும். அல்லது இந்த விஷயம் வெறுமனே புரிந்து கொள்வதற்காக மட்டுமே என சொல்லலாம். இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. வாருங்கள், இப்போது தினசரி காரியங்களை செய்து கொண்டே இந்த அப்பியாசத்தை எப்படி செய்வது என பார்க்கலாம். பாபாவுடன் இணைந்த நிலையில்
ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். அதாவது நீங்கள் தனியாக இல்லை, பாபா உங்களுடன் கூடவே இருக்கிறார். இந்த ஸ்மிருதியில் இருங்கள். முதலில் செய்த அபியாசத்தைப் போல் தனது ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். நீங்கள் ராஜா ஆகி தன்னுடைய கர்மேந்திரியங்களாகிய பிரஜைகளுக்கு கட்டளை இடுங்கள். தன்னுடைய பிரஜைகளை தன்னுடைய கட்டளையின் அனுசாரம் காரியம் செய்ய விடுங்கள். மேலும் ஆத்மா நீங்கள் பாபாவுடன் இணைந்த நிலையில் இருந்து அவருடன் அன்பு நிறைந்த ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டே அவருடைய சுயநலமற்ற அன்பு மற்றும் ஆனந்தத்தை அனுபவம் செய்யுங்கள். இந்த அபியாசத்தால் நன்மைகள். நாள் முழுவதும் இந்த அபியாசத்தினால் கிடைக்கக்கூடிய பிராப்திகளை அனுபவம் செய்யுங்கள். பிறகு அந்த பிராப்திகளை பற்றி பாபாவிடம் சொல்லி அலௌகிக்க ஆனந்தத்தை அனுபவம் செய்யுங்கள். அப்போது பாபாவும் கூட நீங்கள் சொல்வதை கேட்டு மிகுந்த குஷி அடைவார். ஓம் சாந்தி.